scientist, Mr. Balamurugan. வணக்கம். என்னுடைய வந்து பாலகிருஷ்ணன். நான் வந்து ஒரு இளம் விஞ்ஞானியாக இருக்கிறேன். இந்த டிபேட் பார்க்கும்போது லாங்குவேஜ் பெருசா இல்லை சயின்ஸ் பெருசான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆஸ் ஏ சயின்டிஸ்டாக நான் சொல்கிறேன்னா ஒரு அணு உருவாகிறது நம்ம பாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அணுவால் தான் உருவானது. அந்த அணு இல்லைன்னா அந்த மனிதனே உருவாக இருக்க மாட்டான். அதனால நான் சயின்டிஸ்ட் தான் பெருசுன்னு சொல்ல, சயின்ஸ் தான் பெருசுன்னு சொல்ல. உலகிலே மூத்த மொழியாகவும் முதல் மொழியாகவும் நம் தாய்மொழி தான் திகழ்கிறது தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி பிறக்கவில்லை என்றால் இன்று சயின்ஸ் ஒன்று இருந்தே இருக்காது. ஏன்னா சயின்ஸ் நம்ம கன்வே பண்றோம்னா அதுக்கு முதல் வேணுது லாங்குவேஜ் தான். லாங்குவேஜ் இல்லைன்னா இன்னைக்கு சயின்ஸ் வந்து ஒருத்தர் கிட்ட போயிட்டு நம்மளால கம்யூனிகேட் பண்ணிருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து அந்த ரூட்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த ரூட்டை போட்டது தமிழ் மட்டும்தான். ஸோ அந்த ரூட் வந்து எவ்வளவு கீழே ஸ்ட்ராங்கா போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மரத்தோட கிளைகளும் பலமாக வளரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபண்டர். அவங்க பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது, பட் அந்த லாங்குவேஜ் ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு சாதனையாளர்களாக புரிய வச்சிருக்கு. ஸோ ரூட் அப்படின்னா லாங்குவேஜ் தான் நான் சொல்லுவேன். அந்த லாங்குவேஜ் இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு சயின்ஸ் இவ்வளவு தூரம் பெருசா வளர காரணம் இவங்க மட்டும்தான். ஆனா ஒரே ஒரு டீஃபால்ட் என்னன்னா இன்னைக்கு சயின்ஸ் வளருது, ஆனா யாருமே நம்ம தாய்மொழி தமிழை பார்த்தோன்னா போற்ற மாற்றோம். அது அடிமட்டத்துக்கு இப்ப போய்கிட்டே இருக்கு. நம்ம எவ்வளவு சயின்ஸை மேல கொண்டு போறோமோ அதை கொண்டு வந்த ஒரே ஒருத்தர் நம்ம தாய்மொழி தமிழை மட்டும் நீங்க போய் பரப்பினா போதும். கண்டிப்பா நான் சொல்லுவேன், சயின்ஸ் முக்கியம் இல்லை, தமிழ் முக்கியம் இல்லை, இது மொழி அறிவியல் என்று நான் கூறுவேன். தேங்க்யூ ஸோ மச்.